Dear students, good morning. இன்னைக்கு 11th எக்கனாமிக்ஸில் நாம் 8th சாப்டர் பார்த்துட்ருக்குறோம். அதில் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் 5-year பிளான்ஸ், அதாவது இந்தியாவினுடைய 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த முதல்ல பிளானிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக் பிளானிங் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த லிமிட்டட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது அளவோடு இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வச்சு நம்ம எப்படி யூஸ்டு ஸ்கில்ஃபுல்லி ஸோ ஆஸ் டு அச்சீவ் த டிசையர்டு கோல்ஸ், அதாவது நம்ம அடையக்கூடிய நோக்கங்களை அடைவதற்காக இருக்கக்கூடிய லிமிட்டட் ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக வேலை செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளானிங்னு சொல்கிறோம். த கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா ஆர் 5-year பிளான் இஸ் டிரைவ்டு ஃப்ரம். இந்த 5-year பிளான் இந்தியாவில் எந்த நாட்டை பார்த்து நம்ம 5-year பிளானை நம்ம தருவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யாவை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-year பிளான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அங்கேருந்து, அதாவது ரஷ்யாவிலேருந்து ஃபஸ்ட்டு எடுக்கப்பட்டது தான் இந்தியாவுக்கான 5-year பிளான்ஸு. இந்தியா ஹேஸ் லான்ச்டு 12 5-year பிளான்ஸ், அதாவது 12 5ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 to 17 12வது 5ஆண்டு திட்டம், நெக்ஸ்ட்டு 18 to 18, 19, 20, 21, 22 வரைக்கும் 13வது 5ஆண்டு திட்டம் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த 5ஆண்டு திட்டங்களை, அதாவது 5-year பிளான்ஸ் அண்ட் இட் வாஸ் ரீப்ளேஸ்டு பை நிதி ஆயோக். இந்த 5-year பிளானை தான், இந்த பிளானிங் கமிஷனை தான் என்னவா நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். அதாவது நிதி ஆயோக் அப்படிங்கிறது நான் லாஸ்ட் கிளாஸில் தான் சொன்னேன். அந்த பிளானிங் கமிஷனை நிதி ஆயோக் அப்படிங்கிற பேரில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5-year பிளான், அதோடைய மாடல் என்ன, அதோடைய ஃபோக்கஸ், அது எதை பற்றின ஃபோக்கஸ் பண்ணுது, அதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு ஒவ்வொரு 5-year பிளான் பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5-year பிளான் எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 to 1956. இட் வாஸ் பேஸ்டு ஆன் த ஹேரட் டோமர் மாடல். இந்த மாடல் என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரட் டோமர் மாடல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. இந்தியாவினுடைய விவசாயத்துறையை முன்னேற்றமடைய செய்கிறது தான் இதோடைய மிக முக்கியமான ஃபோக்கஸ். இதோடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.6%, அதாவது 3.6% சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அச்சீவ்மெண்ட், அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வளர்ச்சி வீதத்தை பெருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் ஃபோக்கஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் 5-year பிளான் எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னா 1956 to 1961. இட் வாஸ் பேஸ்டு ஆன் த பிசி மஹலனோபிஸ் மாடல். நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன் மஹலனோபிஸ் அப்படின்னா யார், செகண்ட் 5-year பிளானில் வருவார்னு. அதை யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கவனிங்க, பிசி மஹலனோபிஸ் மாடல். இந்த 5-year பிளானை மேக்ஸிமம் வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹலனோபிஸ் அப்படிங்கிறவர். இவருடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது கண்ட்ரியை இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆக்கிறது, அதாவது தொழில்மயம் ஆக்கிறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த பிளான் சக்ஸஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.1%. நெக்ஸ்ட் தேர்டு 5-year பிளான் 1961 to 1966. இந்த பிளானை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காட்ஜில் யோஜனா அப்படிங்கிற பேரில் இந்த பிளானோட மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்ஜில் யோஜனா. இதோடைய மெயின் பிளான், இதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரீச்டு செல்ஃப் ப்ரொபோசல் பொசிஷன் ஆர் டேக்கிங் ஆஃப். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யுது, காட்ஜில் மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இண்டிபெண்ட், அதாவது எக்கனாமிக் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. இது வந்து இதோடைய வளர்ச்சியை, அதாவது இந்த மாடல் தேர்டு 5-year பிளானுடைய அச்சீவ்மெண்ட்ஸை மேக்ஸிமம் நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியல. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதனுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல், சுதந்திரமான பொருளாதாரத்தை ஏற்படுத்துதல். இதனுடைய நோக்கத்தை அடைய முடியாததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய சீன போருடைய காரணத்தினால இதனுடைய வளர்ச்சி 5.6 அடைய இயலவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய க்ரோத் ரேட்டு 5.6ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தோ சைனா வார்னால இதை அடைய முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளானிங் ஹாலிடே. இந்த பிளானிங் ஹாலிடே 1966லேருந்து 69 வரைக்கும், அதாவது திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது த மெயின் ரீசன் பியாண்ட் த பிளானிங் ஹாலிடே வாஸ் த இந்தோ பாகிஸ்தான் வார் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் தேர்டு 5-year பிளான். தேர்டு 5-year பிளானில் 5.6% க்ரோத் ரேட்டை அடையணும்.
அதை அடைய முடியாததுனால, ஏன்னா இடையில் ஒரு போர் வந்துருச்சு, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் நடந்ததுனால அந்த திட்டத்தை அடைய முடியலை. அதனால் ஒரு 3 வருஷம் 3rd 5 இயர் பிளானை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி அதோடைய எல்லா ப்ராஜெக்டையும் முடிக்கிறதுக்காக இந்த பிளானிங் ஹாலிடே இருக்குது. நெக்ஸ்ட் 4th 5 இயர் பிளான் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are 2 main objectives of this plan. 2 main objectives என்ன அப்படின்னா, growth with stability and progressive achievements of self reliance. அதாவது இதோடைய நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலையை அடைதல், இதனுடைய 2 முக்கியமான நோக்கம். இதோடைய growth rate எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.7 அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3.3 மட்டுமே என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைய முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது எப்போவுமே ஒரு இலக்கு நிர்ணயிப்போம், அதை அடைய முடியல அப்படின்னா ஏதாவது சில திட்டங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கும். இந்த பிளான் சம் ப்ராஜெக்ட்னால ஃபெயிலியர் ஆனதுனால 3.3% வளர்ச்சியை மட்டுமே அடைய முடிஞ்சுது. 5.7% டார்கெட்டை நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அடைய முடியலை. நெக்ஸ்ட்டு 5th 5 இயர் பிளான் 1974 to 1979. In this plan, top priority was given by agriculture. அதாவது அக்ரிகல்ச்சருக்கும் கேம் இண்டஸ்ட்ரிக்கும் இது அண்டு மைனிங்ஸ், அதாவது சுரங்க தொழிற்சாலைகளுக்கும் வேளாண்மை தொழிலுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுது. இதனுடைய மிக முக்கியமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய இலக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.4%, அதை விட அதிகமாக 4.8% இலக்கை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோலிங் பிளானிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, த பிளான் வாஸ் ஸ்டார்ட் வித் த ஆனுவல் பிளான் ஃபார் 1978 to 79 அண்டு கண்டினியூவேஷன் ஆஃப் terminated 5th 5 இயர் பிளான். ரோலிங் பிளானை 5th 5 இயர் பிளானாகவும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு இதை தொடங்கலாம். இந்த சுழல் திட்டம் 1 வருட காலம் சுழல் திட்டமாக இருக்குது. சுழல் திட்டம் அப்படின்னா என்னென்னா, அடைய முடியாத இலக்குகள் 5 வருடத்தில் இருந்துச்சுன்னா அதை எல்லா இலக்குகளையும் நிறைவேற்றிய பிறகு 6வது ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்துவது. நெக்ஸ்ட் 6th 5 இயர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் பிளான் வாஸ் பாவர்ட்டி எராடிகேஷன், அதாவது வறுமையை ஒழிக்கிறது, இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட் டெக்னாலஜிக்கல் செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது தொழில்நுட்பத்தில் தற்சார்பை அடைதல் ஒன்று. நெக்ஸ்ட்டு கரிபிகட்டோ, இதோடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிபிகட்டோ அப்படின்னா என்னென்னா வறுமையை ஒழித்தல் அப்படிங்கிறதுனுடைய ஒரு வாசகத்தினுடைய ஒரு வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது என்னுடைய லட்சிய நோக்கமாக இருக்குது. இதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் யோஜனா, அதாவது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.2%. ஆனால் இது எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்குன்னா 5.7% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7th 5 இயர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பிளான், இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எக்கானமி அண்டு, அதாவது செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட். இதோடைய டார்கெட் ரேட் என்னன்னா 5.0%, பட் அச்சீவ்டு 6, அதாவது 5 தான் நிர்ணயித்த டார்கெட்டு. அடைஞ்சது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6% வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் ஃப்ரம், அதாவது ப்ரைவேட் செக்டார் டு ப்ரைவேட் செக்டார் காட் த ப்ரையாரிட்டி ஓவர் பப்ளிக் செக்டார். அதாவது இதனுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக என்ன செஞ்சுருக்காங்க, அதாவது முதலாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இதனுடைய பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது மிக முக்கியமான காரணம். தனியார் துறை அப்படின்னா என்னென்னா கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. கேபிட்டலிஸ்ட் எக்கானமியோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியார் மயமாக்கலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தனியார் மயமாக்கல் அவங்களுடைய சுய லாபம் இருந்தாலும் மக்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் தரவாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆனுவல் பிளான், அதாவது 8th 5 இயர் பிளான் could not take place due to the, அதாவது 8th 5 இயர் பிளான் என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலையற்ற அரசியல் சூழலால் இதால் என்ன பண்ண முடியல, நடைமுறைப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்போது அந்த அரசியல் சூழல் எல்லாம் மாறி, அதாவது 1992 to 97 8th 5 இயர் பிளான் கொடுக்குறாங்க. இதோடைய மெயின் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். உங்களுக்கு தெரியும் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த் எல்லாமே ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வந்துடுறது, மனிதவள மேம்பாட்டுக்கு கீழே வந்துடும். ஸோ இதோடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ எக்கனாமிக் பாலிசி ஆஃப் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. நியூ எக்கனாமிக் பாலிசி, அதாவது
புதிய பொருளாதார கொள்கைகளை அறிமுகப்படுத்துதல் இதோடைய மெயின் ஃபோக்கஸ். டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா growth rate 6.8 against the target 5.6. அதாவது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு எவ்வளோனா 5.6, ஆனாலும் 6.8 அவங்களால என்ன செய்ய முடிஞ்சதுன்னா அடைய முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 9th 5-year பிளான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த இயர் எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க 9th 5-year பிளானுடைய இயர் என்ன அப்படின்னு. ஏன்னா இதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா growth with justice and equity, அதாவது சமமான வளர்ச்சி, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. இதோட இலக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7%. ஆனால் 7% இதால் அடைய முடியல, 5.6 மட்டுமே பாசிபிளாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் 10th 5-year பிளான் 2002 to 2007, அடுத்த 5 வருடங்கள். இதோடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 10 ஆண்டுகளில் பர் கேபிட்டா இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது. பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது தலா வருமானம், நாட் அ பர்சனல் இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் தலா வருமானத்தை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது இதனுடைய மெயின் ஃபோக்கஸ். அதாவது 2012க்குள்ளே வறுமை வீதத்தை கண்டிப்பாக குறைக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இதனுடைய ஃபோக்கஸ், அதாவது இதனுடைய டார்கெட் என்ன, growth ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.8%. ஆனால் 7.2 மட்டுமே இதால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் 11th 5-year பிளான் 2007 to 2012, இதோடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன, மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் அண்டு மோர் இன்க்ளூசிவ் க்ரோத், அதாவது விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.1%. பட் எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா 7.9% மட்டுமே அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு 12th 5-year பிளான் இதோடைய மெயின் என்ன, எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ் அண்டு சஸ்டைனபிள் க்ரோத், அதாவது நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%. பட் அதோடைய டார்கெட்டை மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது இப்போ நடந்துட்டுருக்கிறது 30th 5-year பிளான், அதாவது 2018 to 2022 இது வரைக்கும் 13th 5-year பிளான். இதோட இலக்கை நம்ம அடையிறோமா என்ன அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்மளோட இலக்கை அடைய முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 1 year என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேனிக் பீரியட், அதாவது கொரோனா பீரியடாக இருக்குது. ஸோ எந்த ப்ராசஸுமே நடக்கலை. ஸோ நம்ம இலக்குகள் கண்டிப்பாக அடைய முடியாது அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிறது பிளானிங் கமிஷன் ஹேஸ் பீன் ரீப்ளேஸ்டு பை நிதி ஆயோக்கா. பிளானிங் கமிஷன் மாறி இருக்குது. எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st January 2015. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதோடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா முன்னேற்றை குறியிடக்கூடிய மேம்பாட்டு குறியீடுகள் என்ன. அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித மேம்பாட்டு குறியீடு, தட் இஸ் கால்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், HDI. இது ஃபஸ்ட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இதனுடைய அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஹேஸ் பீன் பப்ளிஷிங் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆனுவலி சின்ஸ் 1990. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெல்ப்ஸ், இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டு த ரியல் அப்லிஃப்டிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள். அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை தரம் உண்மையாகவே உயர்ந்திருக்குதா அப்படிங்கிறத அரசாங்கத்திற்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென், அதாவது இந்தியாவில் பிறந்து முதலில் நோபல் பரிசு வாங்கியவர். நம்ம ஏற்கனவே தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேர் தான் இந்தியாவினுடைய அதாவது மனிதவள மேம்பாட்டு அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு என்ன அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ். எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு அப்படின்னா என்னென்னா நம்ம பிறந்த உடனே எவ்வளோ நாள் நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்னு சராசரியான கணக்கீடு. ஒரு சிலர் பிறந்த உடனே இறந்து போகலாம், ஒரு சிலர் 104 வயதுலேயும் இறந்து போகலாம், சரியா? ஆனால் நம்ம எடுக்கிறது என்ன, இதோடைய சர்வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி குறியீடு எவ்வளவு, சராசரியை தான் நம்ம இருக்கிறோம். சராசரியாக வாழ்நாள் குறியீடு எவ்வளவு, கல்வி குறியீடு எவ்வளவு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் அடங்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அதாவது பிறக்கும் போதே வாழ்நாள் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் ஒன்று, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இது எல்லாமே
எதிர்பார்க்கப்படக்கூடிய, அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இருக்கக்கூடிய இதன் அடிப்படையில் தான் இந்த குறியீடு நடக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது டாப் 3 கண்ட்ரீஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நார்வே ஃபஸ்ட்டு இடத்துலையும், ஆஸ்திரேலியா செகண்ட்லையும், சுவிட்சர்லாந்து தேர்ட் இடத்துலையும் இருக்குது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, 1 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க எல்லாருமே, அதாவது நார்வே அப்படிங்கிறது வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ரேஞ்சில் சராசரியே இவங்க ஃபஸ்ட்டாக இருக்கிறாங்க. சரியா? ஆஸ்திரேலியா செகண்டு, சுவிட்சர்லாந்து தேர்ட் பிளேஸ்லேயும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், அதாவது PQLS, ஃபிசிக்கல் வாழ்க்கை தர குறியீட்டு எண். வாழ்க்கை தர குறியீட்டு எண் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க யார்? மோரிஸ் டெவலப்டு த ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், PQLS. ரொம்ப முக்கியமான கொஷின். த PQLS இஸ் அ மெஷர் டு கால்குலேட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது மனிதன் வாழ்நாளுடைய குவாலிட்டி, வாழ்க்கை தரத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது மோரிஸ் அப்படிங்கிறவர் இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வாழ்க்கை தரத்தை அளவிட இது பயன்படுகிறது. அதாவது வாழ்க்கை தரம், எதிர்பார்ப்பு ஆயுட்காலம் எவ்வளவு, குழந்தை இறப்பு வீதம், அதாவது குழந்தைகளுடைய இறப்பு வீதம், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னா குழந்தைகள் இறப்பு வீதம் அப்படிங்கிறது, லிட்ரஸி ரேட், இதை மூணையும் பேஸ் பண்ணி இதை வந்து அளக்குறாங்க. ஸ்கேல் ஆஃப் ஈச், அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 to 100 நம்பர் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கணும். அதாவது 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் 1ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது அவங்கக்கிட்ட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது வாழ்நாள் சீக்கிரமாக இறந்துருவாங்க, குழந்தைகள் இறப்பு வீதம் அதிகமாக இருக்கும், கல்வி சதவீதம் குறைவாக இருக்கும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயானா பிசாவோ அப்படிங்கிற கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. இவங்களுடைய வாழ்நாள் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வயது. 28 வருஷத்துலேயே எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இறந்துருவாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லியிருக்கு. இதில் 77 வருடம், அதாவது 77 இயர்ஸ் ஆயுட்காலம் கொண்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறாங்க. அதாவது 100வது இடத்துல ஸ்வீடன் நாடும், முதல் இடத்துல கயானா பிசாவோ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியும் இருக்கிறாங்க. ஸோ அதாவது 1ங்கிறது ரொம்ப வர்ஸ்ட்டு பிஹேவியர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி அப்படின்னும், 100 அப்படிங்கிறது வெரி குட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் வெரி குட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்நாள் சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு, 77 வயது வரைக்கும் நீண்ட வாழ்நாள் கொண்டவங்க, லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கும், குழந்தைகள் பிறக்கும்போது இறக்கிற வீதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் ரொம்ப பேட் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயானா பிசாவோ. இதில் ரொம்ப வெரி குட் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். இந்த ரிப்போர்ட் எல்லாமே ஸ்வீடன் 1973லேயும், இந்த கயானா பிசாவோ 1960லேயும். இந்த கயானா பிசாவோ அப்படிங்கிறது எந்த கான்டினென்ட்டில் இருக்குது அல்லது எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லணும். ஸோ வேர்ல்டு மேப்பை நல்லா பாருங்கள். அதில் கயானா பிசாவோ எந்த கண்ட்ரியில் இருக்குது, அங்கே இருக்கிறவங்க 28 வயதுலேயே, அவங்க வாழ்நாள் வந்து 28 வயசு தான், அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸும் PQILS, அதாவது ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், PQLI, இந்த இண்டெக்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பணம் மற்றும் உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் பார்த்துக்கோங்க, 1 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. HDI ரெப்ரசன்ஸ் போத் ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்சியல் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட், அதாவது ஃபிசிக்கலாகவும் இருக்கணும் ஃபினான்சியலாகவும் இருக்கக்கூடிய மேம்பாட்டை சொல்கிறது HDI. PQLI அப்படிங்கிறது ஒன்லி ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட், அதாவது உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் குறிக்கிறது PQILS. சரி, PQLI ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ். ஸோ இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஸோ இதோட உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th சாப்டருக்கு முடியுது. 9th சாப்டர் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா 9th சாப்டர் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா படிங்க.
நல்லா, அதாவது ஒவ்வொரு ஹிண்ட் சொல்லும் பொழுதும் அதை பற்றின தேடல் உங்களுடைய நெட்டில் சர்ச் பண்ணி அப்படின்னா என்ன, அதாவது இந்தியாவினுடைய வாழ்நாள் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிங்க. நம்மளுடைய வாழ்க்கை தர குறியீடு எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற டேட்டாஸ் எழுதி வைக்கிறது உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.